வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சினி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 60 மாதங்களில் நாட்டை மறுசீரமைக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேலை திட்டம் வெளியீடு. මට ඕනේ රජ පවුලක් ඇති කරන්න නෙමෙයි. හැම පවුලක්ම රජ කරවන්න. අකුරස්ස සම්බවම් தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச விளக்கம். මේ ඇඟිල්ලෙන් ඇල්ලුව ගමන් මේ මුද්දත් එක්ක මට තරු පෙනුණා. තා පොඩ්ඩෙන් ඇඟිල්ල කඩලා යනවා. MK சிவாஜிலிங்கம் அமர்வில் கலந்து கொண்டமைக்கு கூட்டமைப்புடன் சேர்ந்து EPDP எதிர்ப்பு. நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் சம்பூர் மக்கள் மீள்குடியேறுவதில் சிக்கல். சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அமைச்சரவை அனுமதி. ஜப்பான் யமகுச்சியில் இடம்பெறவுள்ள 23வது உலக சாரணர் ஜம்போரியில் கலந்து கொள்ளும் இலங்கை சாரணர்கள் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தனர். ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. உலக சாரணர் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள இலங்கை குழுவிற்கு தேசிய கொடியை இதன்போது ஜனாதிபதி கையளித்தார். 175 நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்து 30,000 சாரணர்கள் இம்முறை ஜம்போரியில் கலந்து கொள்ள உள்ளனர். ஜூலை மாதம் 29ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை இந்த ஜம்போரி இடம்பெறவுள்ளது. මට සිහිපත් වෙනවා ඔබ වගේම මේ නිල ඇඳුම ඇඳගෙන මම වැඩමුළු වලට ගිය හැටි වැඩසටහන් වලට සහභාගී වෙච්ච හැටි පිටරට නම් මම ගියේ නෑ ජම්බෝරිය වලට අපේ රටේ වුණු විවිධ වැඩසටහන් බලදක්ෂ ජම්බෝරිය වලට සහභාගී වෙලා කඳුළු වලට සහභාගී වෙලා ඒ ලැබපු ජීවිතයේ අත්දැකීම මට ජනාධිපතිවරයෙක් දක්වා ඉන්න ඉතාමත්ම වැදගත් වුණා. ඒ නිසා පාසල් ජීවිතය තුළ බලදක්ෂයෙක් වීම තමන්ගේ ජීවිතය හැඩගස්වා ගැනීමට ඉතාමත්ම වැදගත් වෙනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வேட்பாளர் சஜித் பிரேமதாச கட்பனவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலரின் பங்கேற்புடன் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நோர்வே, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இவரை தோற்கடித்ததாக தற்போது நாட்டுக்கு கூறி வருகின்றார். இந்த நாட்டின் 62 லட்சம் மக்கள் இங்கிலாந்து, நோர்வே, அமெரிக்கா ஆகிய நாடுகள் வழங்கிய ஆலோசனைக்கு அமையவா மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தார்கள் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். இது புதுமையான கருத்தாகும். தேச துரோக இனத்திற்கு எதிரான கருத்தாகும். 3 சர்வதேச நாடுகள் இணைந்து தம்மை தோற்கடித்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறுகின்றார். எமது நாட்டு மக்களை முட்டாள்களாக எண்ணி பேச வேண்டாம். மனசாட்சிக்கு அமையவே எமது நாட்டு மக்கள் தீர்மானங்களை எடுத்தனர். மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. நமக்கிடையில் நல்லிணக்கம் ஏற்பட்டால் மாத்திரமே எம்மால் முன்னோக்கி செல்ல முடியும். அரசியல் தரப்புகள் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை பரப்புகின்றனர். ஆகவே இந்த இனவாதத்திற்குள் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம். தேசிய ஒற்றுமையோடு உங்கள் வலு சேர்க்கப்பட வேண்டும். ஜனநாயக கட்சியின் தலைவர் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று கல்கமுவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். நாட்டில் உள்ள 20 லட்சம் மக்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவூட்டுகின்றோம். நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவூட்டுகின்றோம். இந்த 200 லட்சம் மக்களின் வாழ்வை மேம்படுத்தவும், யாருக்கும் அடிபணியாது வாழவும், நாட்டை கட்டியெழுப்புவோமே எமக்கு தேவை. அரசியல்வாதிகளிடம் கையேந்தாது வாழக்கூடிய நாட்டை உருவாக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச நேற்றைய கூட்டங்களில் கலந்து கொண்டார். இதன்போது அக்குரச சம்பவம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்தார். ආදරයට පැනලා අල්ලනවා අති. මේ ඇඟිල්ලෙන් ඇල්ලුව ගමන් මේ මුද්දත් එක්ක මට තරු පෙනුණා. තා පොඩ්ඩෙන් ඇඟිල්ල කඩලා යනවා. ඉතින් මම බොහොම අමාරුවෙන් මේක තල්ලු කරා මෙහෙම කරලා බැරි තැන. ඇයි දෙයනේ මගේ ඇඟිල්ල බේර ගන්නත් ඕන. හොඳට ගාලා ඉඳලා පයින්ද මාත්‍යෝ කියලා පැන්න ගමන් අවුනේ මගේ අත ඇඟිල්ල. මට නොකියන දැනෙන් තා පොඩ්ඩෙන් ඇඬෙනවා. අද ගාලා තියෙනවා මට හොඳටම.
சூரியவிவ கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். එක මාධ්‍යයක් තියෙනවා ඒ මාධ්‍ය විතර ඇති දැන් නිවුස් 1 ෆස්ට් මේ ඉන්නේ බලාගෙන ඔය පොඩ්ඩක් වැරදෙන ඒවා ඔක්කොම අරගෙන කප් දාන්න අපිට ගහලා ඒ සාධාරණයක් කරන්න කියලා තමයි මාධ්‍යයට කියන්නේ අපි අසාධාරණ විදියට වැඩ කරන්න එපා කියලා මේ මාධ්‍ය වලට එක පැත්තක් අරගෙන එක්කෙනෙක් විතරක් කරන්න එපා ඒක සාධාරණ මේකේ අලියොත් හිටියා කැලෑව මේ කැලෑව තමයි මේ නගරය බවට පත් වෙලා තියෙන්නේ මේ නගරේ හදපු ගමන්ම මේ නගරේ හැදුවේ අවුරුදු ගානකට මේ රටක් ගොඩනගන්න අපිට මුඩුක් වවන්න නැහැ පාරවල් අදට නෙවෙයි හෙට දිහා බලලා තමයි අපි හැදුවේ ඒකින්ද කරුණා කරලා මේවා හරියට වාර්තා කරන්න මේක නිකන් විහිළුවට ලැක් කරන්න එපා කිසි දෙයක් මාධ්‍ය ටේප් කරන්න තා ගහලා දාගන්න Facebook එකකින් හරි ඒක වරේ වැටෙන්නේ ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது. 60 மாதங்களில் புதிய நாடொன்றை அமைக்கும் 5 வருட திட்டம் என இது பெயரிடப்பட்டுள்ளது. கொழும்பு விகார மாதேவி திறந்த வெளியரங்கில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்துள்ள கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் இம்முறை தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், ஊழலை வேரோடு இல்லாதொழித்தல், சுதந்திரத்தை உறுதிப்படுத்துதல், அடிப்படை வசதிகளுக்கான முதலீடு மற்றும் கல்வியை மேம்படுத்துதல் ஐக்கிய தேசிய கட்சியின் 5 வருட திட்டமாகும். இடதுசாரி மற்றும் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு அப்பால் மக்களுக்கு பயனுள்ள பொருளாதார திட்டத்தினூடாக அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட போட்டித்தன்மையுடன் கூடிய சமூக வர்த்தக சந்தை பொருளாதாரம் தொடர்பில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பல்வேறு அபிவிருத்தி வலயங்களை நிறுவுதல், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் நிர்வகிக்கும் கிராமத்திற்கு பதிலாக கிராமவாசிகளால் நிர்வகிக்கும் கிராமம் ஒன்றை நிறுவுவது அவர்களின் நோக்கமாக உள்ளது. ஊழலை வேரோடு அழிப்பதற்கான விரிவான திட்டம் ஒன்றை பிரேரித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் புதிய போலீஸ் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளனர். பாராளுமன்ற சட்டம் ஒன்றினூடாக நிதி மோசடி விசாரணை பிரிவை சட்டமயமாக்குதல் மற்றும் போலீஸ் சட்டங்கள் தொடர்பில் பல்கலைக்கழகம் ஒன்றை ஸ்தாபிப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை அமைப்பது ஐக்கிய தேசிய கட்சியின் 5 வருட திட்டத்தின் மற்றொரு செயற்பாடாகும். இணைந்த அரசாங்கத்தின் கீழ் அனைவரினதும் ஒன்றிணைவுடன் அதிகாரத்தை அதிகபட்சமாக பகிர்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. தெற்காசியாவின் மெகா போலிஸ் நகரமாக மேல் மாகாணத்தை மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அனைவருக்கும் நிரந்தர வீடு என்ற திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளை நிர்மாணிக்க உள்ளதாகவும் குறிப்பிடுகின்றது. குணம், திறமை, மனிதாபிமானம், புதிதாக சிந்திக்கும் பிள்ளையொன்றை உருவாக்கும் எதிர்பார்ப்புடன் சாதாரண தர பெறுபேறுகள் எதுவாக அமைந்தாலும் அனைத்து பிள்ளைகளுக்கும் உயர்தரத்திற்குள் பிரவேசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதாக 5 வருட திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பாடசாலை கல்வி சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஆசிரியர்களை வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதை முற்றாக நிறுத்துவதாகவும் சத்திய பிரமாணம் செய்துள்ளது. தேசிய உற்பத்தியில் கல்விக்கு ஒதுக்கும் நிதியை 6% இலக்கு வரை கொண்டு செல்வதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுப்பது 5 வருட திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. வறுமையை ஒழிப்பதற்கு ஏன் இவ்வாறு செயற்படுகின்றோம்? உங்களுக்கு வருமானம் ஒன்றை வழங்குவதற்காக, முன்னோக்கி பயணிப்பதற்காக நாம் ஆரம்பிக்கும் புரட்சியே இது. இது பாரியதொரு மாற்றமாகும். ராஜபக்ச ரெஜிமெண்ட் குடும்ப ஆட்சியை விட பாரிய மாற்றமாகும். அனைத்து பழைய மார்க்கங்களும் தோல்வியுற்றன. புதிய மார்க்கத்தில் செல்வதற்கு எமக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். அரச மாளிகை ஒன்றை அமைப்பதற்கான தேவை எனக்கு இல்லை. சகலரினதும் வீட்டு தோட்டத்தை உங்களின் ராஜதானியாக மாற்ற வேண்டும். எனது எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் தேவை எனக்கு இல்லை. அனைவரினதும் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டால் எனது எதிர்காலம் உறுதி செய்யப்படும். அரச குடும்பம் ஒன்றை உருவாக்கும் தேவை எனக்கு இல்லை. அனைத்து குடும்பங்களையும் அரசராக்க வேண்டிய தேவையே எனக்கு இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் பொதுத் தேர்தலில் இணைந்துள்ள கட்சிகள் மற்றும் அமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் இங்கு கருத்து தெரிவித்தனர். லொத்தர் சீட்டுகளை விற்பனை செய்வதனூடாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. பாராளுமன்றமே எமக்கான சட்டங்களை அமைக்கும் இடம். கற்றவர்களே அங்கு இருக்க வேண்டும். ஒழுக்கமானவர்கள் இருக்க வேண்டும். கௌரவமான நபர்களே அங்கு இருக்க வேண்டும்.
மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களுக்கு, கசிப்புக்காரர்களுக்கு, சூதாட்டக்காரர்களுக்கு புல்லடியிட வேண்டாம். அவர்களுக்கு புல்லடியிட்டு பாராளுமன்றத்தை ஊழல்மிக்க நிறுவனமாக மாற்றும் நடவடிக்கைக்கு நீங்கள் பங்குதாரராக வேண்டாம். எந்த கட்சியாக இருந்த போதிலும் பரவாயில்லை. சிறந்த மனிதர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு நான் அனைத்து மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். இது எமது முறையாகும். இந்த நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். திருடர்களை பிடித்து விட்டீர்களா என்பது அனைவரும் தற்போது எம்மிடம் கேட்கும் கேள்வியாகும். இது தொடர்பில் அனைவருக்கும் ஓரளவு வேதனை உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் நடவடிக்கை தொடர்பில் 7000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதுவரையில் 52 முறைப்பாடுகளை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. எமது சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்காக நாம் எதிர்காலத்தில் செயற்படுவோம் என்று மக்கள் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றனர். திருட்டுக்களை மேற்கொண்ட மற்றும் கொலைகாரர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்னவென்றே கேட்கின்றனர். நல்லாட்சிக்காகவே நாம் வந்துள்ளோம். எம்மால் அதிலிருந்து வெளியேற முடியாது. சரத் பொன்சேகாவின் தாயாரை தூற்றி சரத் பொன்சேகாவை வாகனத்தில் இழுத்து சென்ற கலாச்சாரம் ஒன்றை நாம் கொண்டு வர மாட்டோம். எம்மை அவ்வாறு தாக்கிய போதிலும் நாம் அவர்களை தாக்க மாட்டோம். 18ஆம் திகதி அரசரை 2வது முறையாகவும் மக்கள் முன்னிலையில் நாம் மண்டியிட செய்வோம். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா நுவர்லியா மாகஸ்தோட்டியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டார். இதன்போது பிரஜைகள் முன்னணி சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர். கலாச்சார மண்டபத்தை போட்டு காப்பட் ரோட்டை போட்டு இந்த எனக்கு வர ஆதரவாளர்கள் இவருக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கனவு கண்டிருப்பீங்களா? இல்ல சொல்லுங்க, கனவு கண்டிருப்பீங்களா? நீங்கள் இவ்வளவு வேற திட்டங்களை செய்து போட்டு நானே கேட்கறத கண்டிருப்பீங்க. இல்ல இவருக்கு போடுங்கன்னு சொல்லி நான் கலாச்சார மண்டபம் கட்டிருக்கேன், இன்னும் கட்டுவேன் கலாச்சார மண்டபம் இவருக்கு போடுங்க. நான் காப்பட் ரோட் போட்டிருக்கேன், இன்னும் காப்பட் ரோட் போடுவேன் இவருக்கு போடுங்கன்னு சொல்லுவான்னு யோசிச்சிருக்கீங்களா? பங்காசர் இதெல்லாம் செய்யறது தான் வாரத்துக்கு தானே யோசிச்சிருப்பீங்க. இந்த பிள்ளைகள் லயத்தில் இருக்க மாத்தோணும் என்றால் 11 பெண்கள்ல நாங்க 5 பேரை பாராளுமன்றம் போகணும். அனுப்பலாம். 2,50,000 வாக்கு பெண்களோட வாக்கு இருக்கு. இதோட கொத்மலை, வளப்புன, ராகல எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க ஒற்றுமையா வாக்களிக்கணும். ஒற்றுமையா வாக்களிச்சமா இருந்தால் எங்கள் 5 பேர் போறாங்க. இவங்க எல்லாம் மற்றவங்க மாதிரி இல்ல, திகாம்பரம் மாதிரி இல்ல, போய் மச்சினிய மாமாவை கொண்டு வர போயில. இவங்க என்ன சொல்றாங்க? சார் நான் 1 வருஷம் பார்லிமெண்ட்டுக்கு போறேன் சார், அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்றேன். எங்கட ஊர்ல இன்னொரு பொம்பளை அனுப்புங்க சார், இன்னொரு வருஷத்துக்கு. அவர் ரிசைன் பண்ணுவா சார், எங்கட இன்னொரு பொம்பளை அனுப்புங்க சார். அப்ப 5 வருஷத்துக்கு 5 பேர் போறான். ஆனா அப்படி ரிசைன் பண்ணுவானா திகாம்பரம்? இது பண்ணுவாரா? இல்ல. ஏண்டா இவங்களுக்கு அரசியல் தொழில் இல்லை. இவங்க என்ன செய்றாங்க? எங்களோட மக்களோட பிரச்சனை தீக்கணும். அப்ப இவங்க போய் பார்லமெண்டத்துல நாங்க இப்படித்தான் கொழுந்தெடுக்கிறோம், எங்களுக்கு இங்க தைல என்ன இப்படித்தான் எங்களுக்கு சுகாதார வசதி இல்ல. ஆகஸ்ட் மாதம் 14 பாருங்க இவங்க கொழுந்தெடுத்துட்டு அடுத்தனா போவாங்க. யார்ட்டையாவது நான் கேட்டேன், நீங்க என்ன கட்சி? ஐடி கார்டை கொடுங்க. நீங்க நாங்க கொடுத்தோம் சார். அந்த நேரத்துல சந்தர்ப்பமா எங்க கையில மட்டும்தான் அந்த ஐடி கார்டு இருக்கு, மத்தவங்க கையில இல்ல சார். அதனால கேட்டதைக்கு நாங்க கொடுத்துட்டோம். நீங்க அதை சைன் பண்ணி எங்களை கூட்டிட்டு போனீங்க கச்சேரிக்கு. அங்க எங்களுக்கு பதிவு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி திருப்பி எங்களை கொண்டாந்து எங்களை மாகசத்தை விட்டுட்டு போனீங்க. இதன்போது நுவரேலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பொதுமக்களும் கருத்து வெளியிட்டனர். தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க போய் அங்க கதைச்சாங்கன்னா அவங்களுக்கு அருமை தெரியும். அதனால நாங்க பெண்கள் அனுப்புறத நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். பெண்கள் முற்காலத்துல இருந்து படிச்சிருந்தாலும் கூட ஒரு பின்தங்கிய நிலையில தான் காணப்படுறாங்க. ஆனா மலையகத்துல பார்த்தா ஆகவும் ஆண்களை விட பெண்கள் முன்னுக்கு நிக்கிறதுல பின்தங்கிய நிலையில தான் காணப்படுறாங்க. பாராளுமன்றத்துக்கு பெண்கள் ஒரு ஆள் சரி போனா அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது மட்டும் இல்ல, மலையகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. கல்வி சார்பாகவும் சரி, தொழில் சார்பாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் காணப்படுது. அந்த பிரச்சனைகள் சார்பா பெண்கள் முன்னுக்கு நின்று எதையும் செஞ்சாங்கன்னு சொன்னா அது வெற்றி அடையும். பெண்கள் இதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு சொன்னா மலையகத்துக்கு ஒரு பெருமை. இது எல்லா சார்பிலையும் எல்லா துறையும் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நிலை காண. இவ்வளவு போராடி எங்களை யாராவது ஒரு ஆளை சரி நாங்க ஒரு பெண்மணியை சரி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தான் எங்கிட்ட இருக்கு. இதை கேட்டு இந்த நியூஸை நாங்க பார்த்துதான் அங்குராங்க பிரதேசத்துல இருந்து நான் ஒரு பின்தாங்கிய பிரதேசத்துல உள்ள ஒரு எத்தனை அரசியல்வாதிகிட்ட போயிட்டு எங்களை பின்தள்ளி எங்களுக்கு ஒரு பாடசாலை இல்ல, போக்குவரத்து வசதி இல்ல. எங்க இந்த பிரஜைகள் முன்னணியில கொண்டு வந்த தொழிற்சங்க ரீதியாக எங்க தலைவர் கூட சொன்னாரு, ரங்காசர் பாலவர் பேரை நிப்பாட்டி இருக்காராம்.
அந்த 11 பேத்துல நம்ம யாராவது ஒரு ஆளை என்ன சரி செஞ்ச ஒரு ஆளை நம்ம அனுப்ப பார்ப்போம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆள் அனுப்புவோம். நம்மளோட பிரச்சனை பேசி ஏன்னா லயத்தில் இருந்ததுக்கு ரங்கசாரி சொல்லும் போது ஆறுமுகத்தம்மா அவர்களுக்கும் தெரியாது, முத்துசிவலிங்கம் அவர்களுக்கும் தெரியாது, ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தெரியாது, செந்தில் தண்டம் அவர்களுக்கும் தெரியாது, ராஜ்கிர யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு மலையத்துல வாழ்ந்து மலையத்துல பிறந்து லயத்துல வாழ்ந்து அந்த 8 அடி காமராவில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண்மணிக்கு தான் தெரியும் எங்க உடம்புல ஒரு சக்தி இருக்க தெரியும். ஏதோ ஒன்றை செஞ்சு நாங்க எப்படியாவது ஒரு ஆள் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷம் ஒரு வெறியோட தான் நாங்க இன்னைக்கு அங்குரானத்திலிருந்து கூட உழவு மெனக்கிட்டு நாங்க வந்தது சேர கண்டுக்கிறோம் அப்படிங்கறத, அதே நேரத்தில் நிக்கிற வேட்பாளர் யார் அப்படிங்கறத நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரஜைகள் முன்னணி சார்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் மலையகத்தில் களமிறங்கியுள்ள 11 பெண் வேட்பாளர்கள் தொடர்பில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கலாச்சார மண்டபத்தை போட்டு காப்பற்றோட்டை போட்டு இந்த பொதுவாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த பால்நிலை சமத்துவம் என்பது பல இடங்களிலே இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்த போதும் அந்த நாங்கள் பேசும் அளவிற்கு இந்த பாலியலை சமத்துவம் என்பது எல்லா துறைகளிலும் கருத்தில் கொள்ளப்படுகின்றதா என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைய அரசியல் நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய அரசியல் நிலையை பொறுத்த வரையில் நாங்கள் பார்த்தோமானால் இந்த பாராளுமன்றத்துக்கு பெண்களின் பிரதிநிதித்துவம் கூடுதலாகவோ அல்லது சமனாகவோ அமைய வேண்டும் என்பது பல நாடுகளிலும் இன்று நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரையில் இன்றைய நிலையில் பார்த்தோமாக இருந்தால் இது இன்று கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றது. தற்போதைய பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் நாங்கள் இதை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். எத்தனை அளவுக்கு அல்லது எத்தனை வீதத்தினால் இன்று பெண்களின் அங்கத்துவம் அல்லது பெண்களின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அங்கு உணரப்பட்டிருக்கின்றது என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான். இந்த பால்நிலை சமத்துவம் என்பது வெறும் மொழியளவிலே அல்லது பேச்சளவிலே இருக்காமல் பாராளுமன்றம் வரை என்று இது செல்கின்றதோ, இந்த குரல் பெண்களுக்கான சமத்துவம் என்பது பாராளுமன்றம் வரை என்று பேசப்படுகின்றதோ, நிச்சயமாக அன்றிலிருந்து இந்த பால்நிலை சமத்துவம் என்பது எமது நாட்டிலே நிச்சயமாக அது முன்னுக்கு கொண்டு வரப்படும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை. தமது பூர்வீக நிலத்திற்கு செல்வதற்காய் பல வருடங்கள் தவமிருந்து அகதி வாழ்வு வாழ்ந்த சம்பூர் மக்களுக்கான வரத்தை உயர்நீதிமன்றம் வழங்கியது. எனினும் அந்த வரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையை அந்த மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ளனர். கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேச மக்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு தமது கிராமத்தை விட்டு யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தனர். யுத்தம் நிறைவுற்ற போதிலும் பல்வேறு காரணங்களால் சம்பூர் மக்கள் மீள்குடியேறுவதற்கான அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டது. கடந்த பல வருடங்களாக தற்காலிக முகாம்களான கட்டைப்பறிச்சான், பட்டித்திடல், கிளிவெட்டி, மணல் சேனை ஆகிய முகாம்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மக்கள் அகதி வாழ்வை முன்னெடுத்தனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது சொந்த காணியிலேயே மீள்குடியேறுவதாக கூறி வந்த இந்த மக்களின் கனவு முதலீட்டு சபைக்கான காணி உரிமத்தை ரத்து செய்யும் வர்த்தமானியில் ஜனாதிபதி கையெழுத்திட்டதன் மூலம் நனவாகியது. இதனைத் தொடர்ந்து தமது பூர்வீக நிலங்களில் குடியேறும் ஆவலுடன் தமது காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் சம்பூர் மக்கள் ஈடுபட்டனர். எனினும் இந்த மக்களின் பல வருட கனவை கலைக்கும் வகையில் மே மாத இறுதியில் சம்பூர் மக்கள் அவர்களின் காணிகளை துப்புரவு செய்வதற்கு போலீசார் தடை விதித்தனர். மீண்டும் தமது கனவு கலைந்த நிலையில் தமது நிலத்திற்கான போராட்டத்தை கைவிடாது முன்னெடுத்த சம்பூர் மக்களுக்கான விடிவை இந்த மாதம் உயர்நீதிமன்றம் காட்டியது. திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசாங்க தேவைக்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தமது பூர்வீக நிலத்தில் குடியேறும் ஆவலுடன் தமது காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளை மீண்டும் மக்கள் முன்னெடுத்தனர். தற்போது மீண்டும் ஒரு பேரிடி சம்பூர் மக்கள் வாழ்வில் விழுந்துள்ளது. நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவு தொடர்பில் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்கப்படாமையினால் தமது காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாங்கள் இது 3வது கட்டமாக இந்த குடியேற்றம் எங்களுக்கு இந்த கோட்சால தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் இப்போ 3வது தரத்தில் தீர்க்கப்பட்டும் இதுவரைக்கும் எங்களோட கோரிக்கைகள் இப்போ அரசாங்கம் கொடுத்த இதுக்கு ஒரு நடவடிக்கையும் இன்னும் வரல. டிஎஸ் ஆஃபீஸால் எங்களுக்கு ஓர்டர் வரும்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் எங்களோட காணியை நாங்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேலி போடுறது, இப்போ ஒரு கொட்டியில் அடிக்கிறதோ எதுக்கும் எங்களுக்கு ஒரு மன உறுதி இல்லை. முன்னரை போன்று மீண்டும் தாம் ஏமாற்றப்படுவோமா என்ற அச்சம் மீண்டும் ஒரு முறை சம்பூர் மக்கள் மனதில் எழுந்துள்ளது.
ஆனால் இது வரைக்கும் எங்களை மோதூர் ஜிஎஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு வந்து கூட்டம் வச்சோ ஒன்றும் வந்து இன்னும் தெரியப்படுத்தலை. கேட்டால் சொல்கிறாங்க இன்னும் அங்கிருந்து கடிதம் வரல, மேலிடத்திலிருந்து கடிதம் வரல, அதுன்னு சொல்லி கட்சி கொண்டிருக்காங்க. பல வருட போராட்டம், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அகதியாக சம்பூர் மக்கள் வாழ்ந்தமைக்கான ஒரே ஒரு காரணம் பூர்வீக காணியில் மீள்குடியேறும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பாகும். இந்த எதிர்பார்ப்பு என்றேனும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இன்றும் போராடுகின்றனர் சம்பூர் மக்கள். வடமாகாண சபையின் 32வது அமர்வு இன்று இடம்பெற்றது. கைதடியில் உள்ள வடமாகாண சபையில் நடைபெற்ற இன்றைய அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர்களாக உள்ள 6 பேர் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். குருநாகல் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அமர்வில் கலந்து கொண்டமைக்கு அவைத்தலைவர் CVK சிவஞானம் எதிர்ப்பு தெரிவித்தார். இது தொடர்பில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உறுப்பினர் வேட்பாளராக இருப்பதனால் சம்பிரதாயத்தின்படி அவர் உண்மையிலே சபைக்கு வந்திருக்கவே கூடாது, சபையில பேச அனுமதிக்க கூடாது. காரணம், இதை ஒரு தேர்தல் பிரசார மேடையாக பாவிக்க கூடாதுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிவாஜிலிங்கம் அவர்களே, கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நான் உங்களை பேச நான் அனுமதிக்க மாட்டேன். நான் விட மாட்டேன். தேர்தல் ஆணையாளர் மிக தெளிவாக கட்சி தலைவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நாகரிகம் கருதி தேர்தலில் ஈடுபடுகிற எல்லா உறுப்பினர்களும் இந்த தேர்தல் காலத்திலே நடைபெறுகின்ற மாகாண சபை அமர்வுகளிலே கலந்து கொள்ள கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். அதை நீங்க போய் கேளுங்க. நீர் சுயேட்சை குழுக்காரன் தானே போய் கேளும். தயவு செய்து மறுக்கிறேன். இன்றைய அமர்வில் 3 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. நந்திக்கடல் பாலத்தால நீங்கள் போறார்கள் பொழுதுவட்ட நேரம் பார்த்தால் 1 அல்ல 2 வெளிச்சம் தான் இருக்கும். என்னடா அந்த பீச்சு தொழிலாளி, இரண்டா அது இல்ல பிழையான தொழில் தான் அங்க நடந்து கொண்டிருக்கு. இரவு 1 மணிக்கும் நாங்கள் நந்திக்கடலில் நின்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடல் தொழில் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுவதை நான் முற்றுமுழுதாக மறுக்கின்றேன். அன்றைய நான் நினைக்கின்றேன், கடந்த 5ஆம் மாதம் 4ஆம் மாதம் அளவில் இரவு 12 மணி 1 மணிக்கு நேரத்தில் கூடி அங்கு நின்று அங்குள்ள கடல் அதாவது பிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் AD போன்ற நபர்கள் வந்திருந்தார்கள். அதாவது நந்திக்கடலில் போடப்பட்ட பல வலைகள் எடுக்கப்பட்டது, நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட சிலரையும் கைது செய்திருக்கின்றனர். அந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்தார். இன்றைக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக தாங்கள் திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றோம், தாங்கள் தேசத்தை தாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் தங்களுடைய நிலப்பாடு என்று சொல்லி வாக்கு பெற்று அடுத்த நாள் 13ஆம் திருத்தத்தை மாகாண சபையிடம் அமுல்படுத்துவதற்காகத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கின்றார்கள். காலங்காலமாக செய்கின்ற இந்த ஏமாற்றத்தை நம்முடைய மக்கள் சரியாக இந்த சந்தர்ப்பத்திலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எம்மை பொறுத்தவரையிலே தமிழ் தேசத்துடைய எதிர்காலம் இந்த தேர்தலில் ஒரு திருப்பு முனையில் இருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையிலே ஒரு மாற்றம் அத்தியாவசியம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த இனத்தை காப்பாற்ற முடியாது என்றதுதான் எங்களுடைய கருத்து. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் உங்களுக்கு முன் வந்து இருக்கின்றோம். நீங்கள் அந்த விடயத்தை சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய முடிவுகளை எடுப்பீர்கள் என்று. சுசில் கிண்டல்பிட்டிய தலைமையிலான நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணி இன்று 5 அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. உணவக உரிமையாளர்கள் சங்கம், நுகர்வோர் மற்றும் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு, இலங்கையர் ஒன்றியம், பயணிகள் உரிமையை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் இலங்கை பால் உற்பத்தியாளர்களின் தேசிய அமைப்பு என்பன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன. நிபந்தனைகள் இன்றி நாங்கள் சுசில் கிண்டல்பிட்டியவிற்கு ஆதரவு வழங்குகின்றோம். நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகின்றோம். அவரது எதிர்காலம் வெற்றியளிக்க பிரார்த்திக்கின்றோம். அவருக்கு அனைத்து வகையிலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இலங்கை பால் உற்பத்தியாளர்களின் தேசிய கொள்கை ஒன்றை கொண்டு வர நான் 10-12 வருடங்களாக முயற்சிக்கின்றேன். அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம். இனவாதத்தை புறக்கணிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்புகின்றோம். பட்டினியில் உள்ளவர்கள் என்று உள்ளனர், அவர்களுக்கு உதவுங்கள்.
බැරුව දුක් විඳින අපි ඒ කට්ටියට උදව් කරන්න මේ තරුණහඬ ඉදිරියට ගෙනියන්න මේ අද දවසේ பாடசாலை உணவகத்தில் உள்ள காலை உணவுகளே இவை. நூடுல்ஸ், ரோல்ஸ் மற்றும் சமபோஷா இவைதான் உள்ளன. இவைதான் பிள்ளைகளின் காலை உணவு. මේ රෝල්ස්, මේ සමෝසා, මේ දැන් තත්ත්වයේ මේ තියෙන අනිත් ආහාරය. ඉතින් ආහාර මේ දරුවන්ගේ මේ රටේ 58 லட்சம் பிள்ளைகள் உள்ளனர். கொத்துரோட்டி இதுதான். எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அச்சமின்றி உயிரை பணையம் வைத்து செயற்படும் அரசியல்வாதி இவர். நமது உயிரையினும் தியாகம் செய்ய நாம் தயார். இவை நாட்டில் உள்ள பாடசாலைகளில் காணப்படுகின்றன. இவை தொடர்பில் சமூகத்திற்கு வெளிப்படைய செய்ய வேண்டும். அதற்காகவே இவருடன் இணைந்துள்ளோம். எம்மை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து அமைப்புகளும் ஒரு விடயத்தை மாத்திரமே கேட்டுக்கொள்கின்றனர். அதாவது நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்துமாறு இவர்கள் கேட்கின்றனர். கட்சி செயற்பாடுகளுக்கு எதிராக, போலி மோசடிகளுக்கு மட்டுப்பட்ட அரசியலுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற குரலே எம் அனைவரிடமும் இருந்து மேலோங்குகின்றது. 28 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.